வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th தமிழ் இயல் 9 உள்ள நெடுவினாவை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கருணையனின் தாய் மறைவுக்கு வீரமாமுனிவர் பூக்கள் போன்ற உமைகளாலும் உருவக மலர்களாலும் நிகழ்த்திய கவிதாஞ்சலியை விவரிக்க. இந்த கொஸ்டின் செப்டம்பர் 2021 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மே 2022 எக்ஸாம்லயும் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கருணையன்னா யாருன்னா வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே வந்து பிறந்திருக்காரு. இவர் பேர் வந்து திருமுழுக்கு யோவான்றது தான் இவர் பேரு. இவரை வந்து அருளப்பன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவரை தான் வந்து வீரமாமுனிவர்கள் வந்து இந்த ஸ்டோரியில வந்து கருணையன் அப்படின்ற பெயர் வச்சு வந்து இந்த ஸ்டோரியை வந்து எழுதியிருக்காரு. கருணையனும் அவங்க வந்து அம்மாவும் வந்து ஒரு காட்டுல வந்து இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து திடீர்னு வந்து இறந்துருவாங்க. அந்த இறந்த பிறகு வந்து கருணையன் வந்து அவங்க அம்மாவோட இறப்பை தாங்க முடியாம ரொம்ப வந்து கஷ்டப்படுவான். அந்த துன்பத்துல வந்து இந்த இயற்கை வந்து எப்படி அவனுக்கு ஆறுதல் வந்து சொல்லுச்சு அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியில வந்து ஃபுல்லா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மலர் படுக்கை. கருணையன் தன் மலர் போன்ற கையை குவித்து, பூமி தாயே, என் அன்னையின் உடலை நீ அன்போடு காப்பாயாக என்று கூறி குழியினுள் அழகிய மலர்படுக்கையை பரப்பினான். கருணையன் வந்து அவனோட கையையும் வந்து குவிச்சு வணங்கி, பூமி தாயை வந்து வணங்கி, என் அம்மா வந்து இறந்துட்டாங்க, என்னோட அம்மாவோட உடலை வந்து நீ அன்போடு ஏத்துக்கு அன்னை தாயே, பூமி தாயே அப்படின்னு நான் பூமி தாயே வேண்டி கேட்டுட்டு ஒரு குழிய வந்து நோண்டி அதுல வந்து மலரை வந்து நிரப்பி அவங்க அம்மா படுக்கிறதுக்காக படுக்கையா வந்து ரெடி பண்றான். அடுத்தது இளம்பயிர் வாடியது போல. அவங்க அம்மா இறந்த பிறகு அவனோட மனம் வந்து எப்படி வாடிச்சான்? இளம் பயிர் வந்து வாடியது போல வாடிச்சான். என் தாய் வாயாலே மணி போல கூறும் உண்மையான சொற்களையே மழை நீராக உட்கொண்டு அத்தாயின் மார்பில் ஒரு மணி மாலை என அசைந்து அழகுற வாழ்ந்தேன். அவன் வந்து எப்படி வாழ்ந்தான் அவங்க அம்மா கூட? என் தாய் வந்து அவங்க அம்மா வந்து மணி போல கூறும். அவங்க அம்மா ஒரு ஒரு அம்மா குழந்தைய வந்து எப்படி கொஞ்சுவாங்களோ அந்த மாதிரியான நல்ல மணி போன்ற சொற்களை வந்து கேட்டு, மழை நீரை தாகத்திற்கு மழை நீரை வந்து நம்ம குடிச்சோன்னா எவ்வளோ வந்து சுவையா இருக்குமோ அந்த மாதிரியான சுவையோடு இனிமையான வார்த்தை வந்து கேட்டுக்கிட்டு அவன் வந்து அவங்க அம்மா கூட அழகா வந்து வாழ்ந்தானா. தூயமணி போன்ற தூவும் மழைத்துளி இல்லாமல் இளம்பயிர் அலர்ந்து முதிர்ந்து நெல்மணிகளை காணும் முன்னே வாடி காய்ந்து விட்டதைப் போல நானும் இப்போது என் தாயை இழந்து வாடுகின்றேனே என்றான் கருணையன். இப்போது எப்படி கஷ்டப்படுறான் அவன்? ஒரு தூய மணி போன்ற தூவும் மழைத்துளி இல்லாமல் இளம்பயிர், ஒரு இளம் பயிர், சின்னதா ஒரு வளர்கின்ற இளம் பருவத்தில் இருக்கிற ஒரு பயிர் வந்து மழைத்துளி, ஒரு நீர் இல்லாமல் தண்ணி இல்லாம வளர்ந்து முதிர்ந்து ஒரு நெல்லை வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு தண்ணி இல்லாம வந்து எப்படி வாடி காஞ்சி போயிடுமோ, தண்ணி இல்லாம எப்படி காஞ்சி போயிடுமோ அது போல நானும் வந்து இப்போ என் அம்மா இல்லாம வந்து கஷ்டப்படுறேன் அப்படின்னு வந்து சொல்றான். அதான் என் தாய் வாயாலே மணி போல கூறும் உண்மையான சொற்களையே மழை நீராக உட்கொண்டு அத்தாயின் மார்பில் ஒரு மணி மாலை என அசைந்து அழகுற வாழ்ந்தேன். எங்க அம்மா கூட அழகா அசைந்து வாழ்ந்த அம்மாவோட நல்ல சொற்களை கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்றான். தூயமணி போன்ற தூவும் மழைத்துளி இல்லாமல் இளம்பயிர் வளர்ந்து முதிர்ந்து நெல்மணிகளை காணும் முன்னே வாடி காய்ந்து விட்டதை போல, ஒரு இளம்பயிர் வந்து தண்ணி இல்லாம எப்படி காஞ்சி விட்டதோ அது போல நானும் இப்போது என் தாயை இழந்து வாடுகின்றேனே என்றான் கருணையன். இப்போது நானும் என் தாய் இல்லாம கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றான் கருணையன். அடுத்தது துணையை பிரிந்த பறவையே போல. துணை இல்லாம இருக்கிற ஒரு பறவை எவ்வளவு கஷ்டப்படுமோ அது போல இவனும் வந்து கஷ்டப்படுறானா. என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது. அவனோட மனம் எப்படி வாடுதான்? ஒரு மரக்கிளையிலிருந்து ஒரு மரக்கிளையில இருக்கிற ஒரு பூவை வந்து பறிச்சுட்டு அந்த கிளை எவ்வளவு கஷ்டப்படுமோ, என்னோட பூவை மலரை பறிச்சுட்டாங்க அப்படின்னு எப்படி கஷ்டப்படுமோ அந்த மாதிரி இவனோட மனமும் வந்து கஷ்டப்படுதான். தீயையும் நஞ்சையும் முனையில் கொண்ட அம்பினால் துளைக்கப்பட்டதால் உண்டான புண்ணின் வழியால் வருந்துவது போன்றது என் துயரம். அவனுடைய துயரம் வந்து கஷ்டம் எப்படிப்பட்டதா? தீனா அது நெருப்பையும் நஞ்சுதான் விஷம். இது ரெண்டையும் வந்து ஒரு அம்புல வந்து தடவி ஒருத்தவங்களை வந்து குத்தனா அவனுக்கு ஒரு அம்புல தடவி அவங்களுக்கு உடம்புல குத்தனா எவ்வளவு வலி ஏற்படுமோ, எவ்வளவு புண்ணு வரும், புண்ணால அவன் கஷ்டப்படுவானோ அந்த மாதிரி வந்து துயரம், அந்த மாதிரியான துயரமா இவனுக்கு இருக்கிற துயரம்.
துணையை பிரிந்த ஒரு பறவையைப் போல நான் இக்காட்டில் அழுது இறங்கி வாடுகிறேன். ஒரு துணை இல்லாம ஒரு பறவை வந்து எவ்வளோ கஷ்டப்படுமோ, அதுபோல இந்த காட்டுல என்னோட அன்னைய இழந்து நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். அடுத்தது, பல்வேறு இசைகளை இயக்கியது போன்று. நவமணிகள் பதித்த மணி மாலைகளை பிரித்தது போன்று நல்ல அறங்களை எல்லாம் ஒரு கோவையாக இணைத்த தவத்தையே அணிந்த மார்பனாகிய கருணையன் இவ்வாறு புலம்பி கூறினான். கருணையன் வந்து எப்படி புலம்புறானா, நவமணிகள்லாம் இது 9 மணிகள் சேர்த்து ஒரு மணிமாலையை இருக்கும். அந்த மணிமாலையை வந்து பிரிச்சுட்டா மற்ற மணிகள் வந்து எவ்வளோலாம் கஷ்டப்படுமோ, ஒன்னா இருக்கிற ஒரு மணி எல்லாமே சேர்த்து இருந்த மணியை பிரிச்சுட்டா அது எவ்வளோ கஷ்டப்படுமோ, அதுபோல நல்ல குணநலங்களை உடைய இந்த கருணையனை அவன் அம்மா கிட்ட இருந்து பிரிச்சுட்டா அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான். அதை கஷ்டப்பட்டு அவன் புலம்புறானாம். அந்த அவனோட புலம்பலை வந்து இப்படிலாம் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு வந்து புலம்பி வந்து சொல்றான் அவன். அது கேட்டு அவனோட புலம்பலை கேட்டு பல்வேறு இசைகளை இயக்கியது போன்று பல்வேறு சவுண்ட இசையை கொடுக்குற மாதிரி தேன்மலர்கள் பூத்த மரங்கள் தோறும் உள்ள மனம் வீசும் மலர்களும் இவனுடைய கஷ்டத்தை இவனோட புலம்பலை கேட்டு பல்வேறு வகையான மனம் வீசுற அந்த மலர்களும் மலர்ந்த குளங்கள் தோறும் மலர்ந்த குளங்கள் பூ பூத்திட்டு இருக்க அந்த குளங்கள் தோறும் உள்ள அந்த பறவைகளும் மலர்களும் பறவையும் வண்டும் அக்காட்டினிலே அழுவன போன்று அந்த அவனோட புலம்பலை கேட்டு இந்த பறவைகளும் வண்டுகளும் மலர்களும் எல்லாமே அழுகுற மாதிரி வந்து கூச்சலிட்டனா சவுண்டு கொடுக்குதான். இவனோட கஷ்டத்தை கேட்டு எல்லாமே வந்து கஷ்டப்படுது இவனோட புலம்பலை கேட்டு அப்படின்னு வந்து இந்த பாடல்ல வந்து சொல்லியிருக்காரு வீரமா முனிவர். இந்த கொஸ்டினை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், ஜெயகாந்தன் நினைவு சிறப்பிதழை வார இதழ் ஒன்று வெளியிட இருக்கிறது. அதற்கான ஒரு சுவரொட்டியை வடிவமைத்து அளிக்க. இந்த கொஸ்டின் ஆகஸ்ட் 2022 வந்து கேட்டிருக்காங்க. அதாவது சுவரொட்டினா அது போஸ்டர் வந்து நம்மளே வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேல வந்து வாசிப்போம், யோசிப்போம், நேசிப்போம் அப்படின்னு வந்து எழுதியிருக்கோம். இதழ் வெளியீட்டு விழா, இதழ் ஜெயகாந்தனின் நினைவு பூக்கள், இடம் கம்பன் கழகம் காஞ்சிபுரம், நாள் வந்து என்னைக்கு எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த டேட் போட்டுக்கலாம். வெளியிடுபவர் பேராசிரியர் முனைவர் இனியன், மேனாள் தமிழ்துறை தலைவர் பச்சையப்பன் கல்லூரி காஞ்சிபுரம். இது ஒரு தமிழ்ச்சுடர் வார இதழ் வெளியீடு காஞ்சிபுரம். அனைவரும் வருக, தமிழமுதை பருக. இதுதான் நம்ம வந்து ஒரு விழாவுக்கான போஸ்டர் ரெடி பண்றது. இது மாதிரி நீங்க ஓனாவே நீங்க ப்ரிப்பேர் பண்ணி ஒரு போஸ்டர் ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாக்பாதன் எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.